டேய் அண்ணா எதுக்கு நீ இன்டர்நெட் நிப்பாட்டினே நீ கலைச்சிட்டு போயிடுவ விஷயம். எனக்கு இன்டர்நெட் இல்ல. நீ தருவியா மக்களே ஒன்றுமே வாய் திறந்து கதைக்கிறாம இருக்கு. ஒன்று எங்களை அண்ணன் நிப்பாட்டுறாரு இன்டர்நெட்டை. அதில் நான் அடைக்கி வாசிக்க வேண்டி இருக்குது. என்ன செய்யறது? கடைக்கு போய் கொண்டிருக்கிற மக்களே. கடைக்கு போயிட்டு சின்ன வரையில நான் நீ வர தேவையில்லை, நானும் தங்கச்சியும் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அது எனக்கு இன்டர்நெட் இல்லை, நீ வார இப்ப என்னோட சரியா வலிக்கிறது. பாசத்துல கூட்டி கொண்டு திரிகிறான்னு பாசமா அது பந்தமா அது இன்டர்நெட் தான் முக்கியம். இப்ப என்னதுக்கோ இன்டர்நெட்டை நிப்பாட்டிட்டு என்னன்னா நான் கூட கதைச்சிட்டேனா எந்த வாயும் கிடக்குற இல்ல தான். சரி போடு இப்ப இன்டர்நெட். டேய் அண்ணா நான் என்னோடயே கூட பிறந்தது இந்த திமிரு சரியா? இல்ல அவதான் நிப்பாட்டு திலி அப்படி எனக்கு இன்டர்நெட் தர மாட்டேங்க. முந்தி என்ன 5 கடன் கேட்கறது, இப்ப இன்டர்நெட் கடன் கேட்க வேண்டியிருக்கு. இப்படி கேவலங்க என்ன விளங்க இல்ல. நீ கனடா வேற இல்ல, பிளைட் மூட்டுலாம் பாரு. ஏன்னா உனக்கு ஒரு தரம் இல்லை, எனக்கு ரசிகர்கள் இருக்கிறேன். பின்ன என்ன சுகாவோட கதைக்கு இப்ப இன்டர்நெட் மக்களே என்று கதைக்கிறதுக்குதான் மக்களுக்கு ஒரே விட்டுப்பு உன்ன போலதான் மிச்சியா. அக்கா எங்க நிக்கிறா, அக்கா எங்க போறா எல்லாம் தெரியத்தானே வேணும். இல்ல சில பேர் இப்பயே மழுகுறா அம்மம்மா வடிவா இருக்கிறீங்க. அக்கா இதே நீ மக்கள்கிட்ட கேட்டிருந்தா இத்தனைக்கு வந்து இன்டர்நெட் தந்துருக்கணும். என்ன கணக்கு ரசிகர்கள் லண்டன்ல இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னா இப்ப வம்பளிக்கு வரைக்கணும் இன்டர்நெட் தாரத்துக்கு. ஆனா நீ என்ன வச்சு வெறுட்டுறியா? என்ன வேர்த்து தெரியாம நிக்கிறேங்க. என்ன எங்கட குடும்பம் தான் தெரிய என்ன மதிக்கிறேன். என்ன ஊரே என்ன மதிக்குது. எங்கட குடும்பம் இருக்கல என்ன காரி துப்புது. அதே ஊர்ல மக்களே எனக்கு இவர்தான் என்ன உருட்டி அடிச்சவரா. உனக்கு உருட்டி அடிக்க உனக்கு எங்க அடி விழுகிறது, எனக்கெல்லாம் விழுகிறது. நான் தான் இடையில பண்ணிக்கிறது. ஓ இவன் பாசம் என்னில வந்து சும்மா திலி எனக்கு அடி கேட்கல. திலி அடியெல்லாம் விழுந்து முடிஞ்ச அப்புறம் வந்து நிப்பாள். இவளுக்கு சின்னலே அடி என்ன பயம். நான் அப்பவே இப்படிதான் ரவுடிதான் பூ அண்டு ஊது. இவர் அடிப்பேர் எனக்கு சின்ன பிள்ளையர். நான் அந்த அடிச்ச இடத்துல பூ அண்டு ஊதுவேன். இவருக்கு என்ன மாறிடும் என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பேர். எல்லாம் அடி முடிஞ்ச அப்புறம் அவள் விளையாடி நிப்பாள். அதுக்கப்புறம் வருவாள். என்ன கொலையே விழுந்து கீழே கிடக்க வருவாள். என்ன இவெல்லாம் அந்த ஆம்புலன்ஸ் கிடைக்கிறோம். புங்குடியில் ஆம்புலன்ஸ் கிடைச்சா ஓடி வரும். ஆறு எங்களோட அம்மா கூவி கொண்டு வருவா. அதுக்கு சின்ன 4 வேலி வாங்கி ஓடிடும். சின்ன தெரியுமா ஒருக்கா சின்ன கோவிச்சுட்டு அம்மாவோட சரியோ நான் வீட்டை விட்டு சொன்னாரு. அப்பதான் வீட்டை விட்டு போறோம். நான் என்ன பிடிச்சி அம்மாவா இருந்தா பிடிச்சி வலிக்க விட்டுருப்பேன். என்ன இவர் போயங்க நல்லா அங்கே சாப்பிடும். எனக்கும் தெரியும் அந்த விஷயம். நல்லா சாப்பிட்டுட்டு வந்து வீட்டை படுத்துருந்தேன். அணுங்குற என்ன தான் சாப்பிடலையா அம்மா அப்புறம் சோறு உழைச்சு தீத்தி விடுறா என்ன. ஆனா இவற்ற மூஞ்சிய பார்த்தா சாப்பிடும். அப்பேல இருந்து நானும் மட்டும் நம்புறான், எங்களோட அண்ணா விட்டா நம்புறா. செய்யறது எப்படி வாழ்ந்துருப்போம்னு நீங்க யோசிச்சு வேலை போய் சாப்பிட்டு வரா. புங்குடியில தெரிஞ்சா புங்குடியில அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்துருக்கலாம். ஏன் போய் சாப்பிடல 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க கோட்டை காட்டது சந்தில இருந்தது. என்ன ஸ்டார் அடி என்ன ஸ்டார் ஹோட்டல் மணியங்கடை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடை மணியங்கடை. எங்கட ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு. மணியங்கடையெல்லாம் பான் பண்ணி சாப்பிடுறோம்.
இவன் சொல்றா மணி எங்கட பலசரக்கு கிடையாது ரெஸ்டாரண்ட் இருந்தது புங்குடுதில போய் ஒரு அதை பாட வேண்டி அதை நீது நான் 5 புள்ளிகளை பெற்று எங்கட அம்மா ஒரு அதில் பாடுக்கு பஞ்சம் இல்லத்திலி பாட வேண்டிட்டு அந்த அடுத்த நாள் சொதியும் பருப்பு எல்லாம் இருக்குது தானே மீன் குழம்பு எல்லாம் அதை ஒரு பெரிய சட்டியில வச்சிருவா சரியா எல்லாருக்கும் பாடு இருக்குது தானே அந்த கணக்கு குழம்புகள் இருக்கேக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு தொட்டு சாப்பிடுவேன் சரியா எனக்கு தெரிஞ்சிருமே 4 பேர் நல்லா வெளுத்து வாங்கினோம் கொஞ்சம் செல்ல அந்த கறி வத்தி கொண்டு போந்தானே நான் என்ன அப்படியே பெரிய துண்டு பாடகு அதுக்குள்ள சட்டிக்குள்ள அமுக்கிடுவேன் சரியா அமுக்கிட்டு எடுத்துட்டு பெரிய மாவுட்டு ஓடிடுவேன் போகும் மட்டும் சாப்பிட்டு வரந்தானே இவங்க ஒரு கறியும் இல்ல அப்புறம் சட்டியை வச்சு நக்குவேன் இவங்க மூளை அப்பவே இல்ல சொல்லி எனக்கு அப்ப இல்ல உடம்பு முழுக்க மூளை மக்களே இப்ப இருக்கோ இல்லையோ அது உங்களோட சிவி கேக்குல நான் சிமாட்டாதான் இருந்தேன் அது இல்ல என்னண்டாலும் முதலே வந்து ஒளிச்சு வச்சிருவேன் பானதுல எல்லாம் எடுத்து அந்த அந்த சுலகுக்குள்ள பானை வச்சுட்டு அம்மா புட்டை வச்சிருப்பா அண்ணா சுலகண்டா என்னவா வெளியேறாங்க சொல்றேன் அந்த பானை எடுத்து ஸ்கூலுக்கு போய்க்கு முதல் காலமையும் சாப்பிட்டு அந்த பானை அந்த சுலக வச்சுட்டு மேல இப்படி வச்சு விடுவோம் சரியா அப்ப அது சும்மா சுலகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள இந்த பானை ஒளிச்சிருக்கு என்ன அதுக்குள்ள ஒரு 1000 மரும்பு வேற மொய்க்கும் அதுதான் விட்டமின் சி அடி இஞ்சி எல்லாத்துக்கும் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு அங்க அதெல்லாம் தேவையில்லை சோ மக்களே உங்களோட வீடுகளே இப்படி நடந்திருக்கும் இந்த பான் தொட்டு சாப்பிடுறது சொதிக்குள்ள குழம்புக்குள்ள அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன எல்லாரும் சுத்தி இருந்து சாப்பிடக்குள்ள ஆனா அந்த இடையில தான் நான் அந்த கிருமுட்டாஸ் வேலையில செய்திருவேன் நான் ஓகே இவளெல்லாம் கொஸ்டல்ல நான் தான் மக்களை வளர்த்த நான் 3 தோசை எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கறது எனக்கு பசிச்சா அப்ப இவ என்ன செய்வா தன் சின்ன வயசுலயே 3 லபுக்கண்டு அடிச்சிருவாள் இல்லையே என்ன அப்ப நான் என்ன செய்யறது இவ சின்ன பிள்ளை நான் தெரியவா நான் சாப்பிடுவா குழு குழண்டு சாப்பிடுவா அப்ப நானும் சின்ன பிள்ளைதான் சரியா ஆனா இவாக்கு ஒரு தோசை எனக்கு 3 தோசை இவாக்கு 3 தோசைண்டா நான் வந்து 2 தோசை தான் சாப்பிடுவேன் அப்புறம் ஒரு தோசையை இவாக்கு அந்த சின்ன பிள்ளைலாம் இருப்பினும் தானே அந்த லைன் படிதான் நாங்கள் இருக்கிறது அப்புறம் இவாண்ட கொண்டே கொடுத்தா அந்த 4வது தோசையை நல்லா விழுங்குவா என்ன இப்ப ஒரு இறைச்சி கறி காய்ச்சி எனக்கு சாப்பாடு தாராள் இல்ல தேங்க்யூ சோ மச் அப்படி அதனாலதான் திடீர்னு நான் அப்படியே மெல்லிசா இருந்தேன் நான் சின்ன இப்ப நானே சமைச்ச சாப்பிடறோடைய குண்டா வந்தேன் எத்தனை தோசை சுட்டு போட்டிருப்பேன் தெரியுமா இல்ல அப்ப வேணாம்னு சொல்ல மாட்டாளா அதோ எதுவுமே எனக்கு தெரியும் கட்டாயம் மேலும் அந்த இருத்தின தேவையில இருப்பாள் நான் ஒரு தோசையை கொண்டே கொடுப்பேன் பெத்த தாய் மாதிரி உன்னை பார்த்தனே நீ வீடியோ ஒரு அக்கா வரட்டுக்குண்டே கண்டு என்ன பிள்ளைகளா எனக்கு சமைச்சு நான் படத்து நெத்திர கொண்டுட்டேன் நானும் மண்ணா நல்ல நெத்திரேன் அவ வேலையை போயிட்டு வந்து எங்களை சிக்கன் கறி எல்லாம் காய்ச்சி தரத்தானே வேணும் இல்லையே என்ன ஒரு தோசை போட்டு நல்ல அந்த ஒரு தோசையை போட்டு வளர்த்தல அப்ப இல்ல அக்கா நீ ஒரு தோசையை போட்டு வளர்த்த சின்னன்னா என்னக்கா செய்த சின்னன்னா ஊர் முழுக்க திரிஞ்சிட்டு வந்து உங்களை ரொட்டி சுட அந்த சின்ன பிள்ளையிலேயே பெரிய காட்சி ஒன்று இருக்கு எங்கட வீட்டு என்ன இவன் திலி கேர்ள்ஸ் பார்க்க போயிடுவேன் கேர்ள்ஸ் பார்க்க போயிட்டு வந்து உங்களுக்கு தான் அடிக்கிறது இல்ல இன்றைக்கு அவர் சொன்னார் என்ன என்னெல்லாம் சொன்னேன் என்னது அதுக்கு பேர் காய்சரியா ஜெயஸ்ரீயோ காய்சரி என்னது இன்டர்நெட்ல அதுக்கு இப்ப அங்க அலைசா மாதிரி இவர் அந்த போன்ல ஏதோ செய்து வச்சிருக்கிறேன் அதை நான் அப்பல இத டவுன்லோட் பண்ணல அப்ப நான் பெரிய நான் கிடைச்சு சொன்னேன் இப்படி என்ன படுக்க விடுது இல்ல காய்சரி பாட்டு போடும் காய்சரி அதை செய்ய காய்சரி நான் தெரியுமா உனக்கு அவர் இன்டர்நெட்ல வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் அவருக்கு அவ்வளவு விடுப்பு வச்சிருக்கிறேன் அலேசாட உண்ட தாக்கி சிறிய வச்சுட்டு என்ன போட்டு படுத்துது பாடு அவன் போயிட்டான் தங்கச்சி அலைசா போயிட்டா இப்ப தங்கச்சி காய்ச்சரி மக்களே நிம்மதியா நெத்திரோல அது லண்டன்ல இருந்த அடுத்த வீடியோ வரும் நன்றி வணக்கம் எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா ஹாப்பியா இருங்க இப்போ எங்க அண்ணாக்கு அண்ணா என்ன உழக்குறாரோ நான் அண்ணா உழக்குறோம் நடக்கும் இப்பொழுது வேற கதியில பாய் பாய்